நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நானனக்கில்லையன் தோழிமீர்கால் சிகரமணி நெடுமாடநீடு தெந்திருப்பேரையில் வீற்றிருந்தாம் மகர நெடும் குழைக்காதன் மாயன் நூற்றுவரையன்னு மங்கனூத்தாம் நிகரில் முகில் வண்ணன் நேமியான் என் நஞ்சம் கவர்ந்தன ஊழியானே மாதாபிதா யுவதயத்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்தனாம். பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பேரன்புமிகு பெரியோரே, என் அன்புக்குரியோரே, தெந்திருப்பேரைவாழ் நல்லோரே, உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கு குழாங்களாய் ஆண்டாள் கோஷ்டியாக ஆழ்வார் கோஷ்டியாக இருக்கும் அத்தனை பேருக்கும் மாறநடியார் மதுர கவியார் அண்ணாவியார் நிறைவொன்றில்லா நீசன் சரமாவதி தாசன் இந்த சீனிவாசன் முதற்கண் விரும்பியன் வணக்கம் குவிக்கின்றேன். ஞானத்திலே ஞான ஒளி பரப்பிய ஞானாசிரியன் திராவிட வேதாசிரியன் சுவாமி நம்மாழ்வார் என்ன பெருந்தகை நமது தெந்திருப்பேரையை பற்றி மங்களாசாசன பதிகத்திலே வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டொளியமரா தெந்திருப்பேரை அணிந்த பொழில் தெந்திருப்பேரை தேன் மொய்த்த பூம்பொழில் தெந்திருப்பேரை எங்கும் ஓதக்கடலின் ஒளி போல எங்கும் எழுந்தனல் வேதத்து ஒளி நின்று ஓங்கு தெந்திருப்பேரை நான் மறையாளரும் வேள்வியோவ கோலச் சென்னற்கள் கவரி வீசும் கூடுபுணல் தெந்திருப்பேரை என்றெல்லாம் சுவாமி ஆழ்வார் ஆறாத காதலுடன் தீராத ஆசையுடன் பொங்கும் பரிவோடு பாடிய இந்த அருள்மிகு மகரநெடுங்குழைக்காதர் திருக்கோயிலிலே பங்குனி திருவிழா என்று பார்வோற்றும் இந்த பெருவிழாவிலே ஒரு 5 நாள் சிறப்பு சொற்பொழிவு உபன்யாசத்திற்காக பாண்டிச்சேரியிலிருந்து இங்கு வந்து விஜயம் செய்து நமக்கெல்லாம் நல்ல விஷயம் தருகின்ற வகையிலே இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற செம்மைநூர் புலவர் நூற்கடல் நுண்ணறிவாளன் கலை இலங்கு மொழியாளன் திரு டாக்டர் ஜோசப் அவர்களை திருக்கோயில் சார்பாகவும் ஜெய்மினி சலவகார சாமவேத சுந்தரகீத கிராம மகாஜனங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களை சொற்பொழிவுகளை தொடங்குமாறும் பிரார்த்திக்கிறேன். மேலும் அவர் எத்தனையோ திவிதேசங்களிலே உகந்தருளின் நிலங்களிலே பிரபலனாய் பல பாரம்பரியமிக்க ஆலயங்களிலே உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக மண்ணுதன் பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபம் தென்னன் தொண்டையர்கோன் செய்தன்மையிலே திருவள்ளிக்கேணியிலும் சம்பிரோஷனையிலே பகவத்கீதையை பற்றி உபன்யாசம் செய்தார். அதன் பிறகு கூரத்தாழ்வார் 1000வது ஆண்டு விழாவிலே அங்கே திருவாய்மொழி மண்டபத்திலே பரமோத வாசலிலே உபன்யாசம் செய்தார். அதன் பிறகு நாதனுக்கு 4000 உரைத்தான் என்னும்படி நானிலத்தில் குரு பரம்பரையை நாட்டினான் என்னும்படியான ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆளவந்தார் அவதார ஸ்தலமான காட்டுமன்னார் கோயிலிலும் நாதமுனி ஆளவந்தார் திருமாளியிலும் உபன்யசித்தார். அதன் பிறகு கோத பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோண்டுமூர் நீதியான் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேத கோனூர் என்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் ரங்கமன்னார் கிருடாழ்வார் அத்தியட்சத்திலே மாதவி பந்தல் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் பாலை கமுகுர் பரிசுடை பந்தல் என்று முப்பந்தல் கீழே அற்புதமான நாட்டியார் நாட்டாருக்கு நல்கிய நல்மொழி நாட்டியார் திருமொழி வெள்ளை துளைத்த புருவத்தாளின் சொல்லை துதித்து அற்புதமான உபன்யாசம் விண்ணீல மேலாப்பு மேகங்களை பற்றி அற்புதமாக சாதித்தார். அதற்கு மேலே இந்த ஊருக்கு குருகூர் அருகூர் அந்த ஆழ்வார் திணையிலையும் 2-3 வருடங்கள் வந்து அற்புதமான உபன்யாசம் சொன்னார். அப்பேற்பட்ட ஜோசப் அவர்களை மீண்டும் நம் ஊர் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் வரவேற்று அவர்கள் உபன்யாசம் செய்யுமாறு அவரை பிரார்த்திக்கிறேன். சீரராஜ் செல்வம் போல் சீர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பாடல் பெற்ற திவ்ய தேசமாம் தென்திருப்பேரை தேவஸ்தான நிர்வாகிகளே, திரு கைங்கரியபர தொண்டர்களே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அடியேன் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த, படாத பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தென்திருப்பேரை ஸ்ரீ வைஷ்ணவ இளைஞர் திலகம் ஸ்ரீமான் பிரசன்ன ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவருக்கு பின் உந்து சக்தியாக இருந்து சற்று முன் அடியனை பற்றி அடியன் தகுதிக்கு மீறி பெரிய வார்த்தைகள் சொன்ன மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, இங்கு அமர்ந்துள்ள அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் தண்டன் சமர்ப்பித்து வணங்குவதில் இரும்பூது எய்துகிறேன். முதல் நாள் தலைப்பு நம்மாழ்வாரும் நாம சங்கீர்த்தனமும். இது நான் தேர்ந்தெடுத்த தலைப்பில்லை, அண்ணாவியார் சுவாமிகளுடைய நியமனம். ஒரு சின்ன ஐயப்பாடு சர்ச்சை. பாரத தேசத்திலே திருமால் மீது அன்பு கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு. மாத்வ சம்பிரதாயம் அங்கே கர்நாடகத்தில், இங்கே வடக்க போனீங்கன்னா பாண்டுரங்க சம்பிரதாயம், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம், இங்கே வடகலை சம்பிரதாயம், தென்கலை சம்பிரதாயம். பெருமாள் மீது பக்தி காட்டக்கூடிய சம்பிரதாயங்கள் பல இருக்கின்றன. அதில் பிரபுபாதா சுவாமிகள் மேல்நாட்டிலே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்று தொடங்கினார். எம்பெருமான் மீது அன்பு என்பது பொதுவான தலைப்பாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இதில் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பஜனை செய்வது, பகவானுடைய நாமத்தை பாடுவது, சங்கீர்த்தனம் பண்ணுவது, ஆடுவது என்கிறதாக ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து வருகிறார்கள். இது உலக பிரசித்தமாகிவிட்டது. இதனால் சமீப காலமாக ஒரு ஐயப்பாடு என்ன தோன்றிருச்சுன்னா, ராமானுஜ சம்பிரதாயத்தில் பஜனை இல்லையோ, நாம சங்கீர்த்தனத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தில் வேலை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சர்ச்சை. இப்படி ஒரு கேள்வி அடியனுடைய செவிக்கு எட்டியது. அண்ணாவியார் சுவாமிகளோடு தொலைபேசியில் பேசும்போது இதை பற்றி கேட்டேன். என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்னு. ஆமாம், இப்படி ஒரு பேச்சு அடிப்படுது. அதனால் நீர் இங்கே வரும்போது, தென்திருப்பேரைக்கு வரும்போது, நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசணும் என்று சுவாமிகள் நியமித்தார். முதலடி எடுத்து கொடுத்தது போல நம்மாழ்வார் அருளி செய்த மொய்மாம்பூம்பொழிலே அது இருக்கே, அதை சொன்னால் போருமே அப்படின்னு அவர் தான் சுவாமிகள் எனக்கு அடியெடுத்து கொடுத்தார். அதனால் இன்று நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே 3ஆம் பத்திலே 5ஆம் பதிகமாக அமைந்திருக்கிற மொய்மாம்பூம்பொழில் பொய்கை என்று தொடங்கும் 11 பாசுரங்களை சேவித்து அடியனுடைய சிற்றறிவு கேட்டியவரை விளக்கமும் சொன்னால், நாம சங்கீர்த்தனமும் பஜனையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜ சம்பிரதாயத்திலே உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு தகுந்த விடை கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். இதிலே முதல் பாசுரம், மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமம் என் சொல்லீர் தண்கடல் வட்டத்துள்ளீரே. முதல் பாசம், தண்கடல் வட்டத்து உள்ளீரே. இந்த உலகத்தில் நிலப்பகுதியை விட நீர்ப்பகுதி தான் அதிகம், விஞ்ஞானிகள் சொல்கிற உண்மை. இந்த மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை நாலாபுரமும் கடல் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி ராக்கெட்டில் போய் மேலிருந்து பேர்ட்ஸ் ஐவியோ எடுத்துட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு நம்மாழ்வார் சொல்கிறார்,
தன் கடல் வட்டத்து உள்ளீரே, குளிர்ச்சியான கடலால் சூழப்பட்ட இந்த வட்டமான நிலப்பகுதியில் வாழ்கிற மனிதர்களே, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி என்றால், மொய்மாம் பூம்பொழில் பொய்கை. மொய்மாம் பூ, மொய் என்றால் வண்டுகள் மொய்க்கக்கூடிய, நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, செறிந்த பூக்கள் நிறைய செறிந்த பெரிய மாம் பூம்பொழில் சோலைகள் நிறைந்திருக்கிற ஒரு பொய்கை குளம். அதில் முதலை சிறைப்பட்டு நின்ற கைம்மா. ஒரு முதலை கிட்ட ஒரு யானை மாட்டிக்கிச்சு. கஜேந்திரன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குது. அந்த யானையை சொல்லும்போது கைம்மா அப்படின்னு சொல்ற. கை என்பது தும்பிக்கை, மா என்பது யானை. தும்பிக்கை உள்ள யானை, தும்பிக்கை இல்லாத யானை கூட உண்டோ? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இந்த முதலைகிட்ட கராவிடம் சிக்கிக்கொண்ட இந்த கஜேந்திரன் போராட்டம் நிகழ்த்தும் போது என்ன பண்ணினான்? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உடல் சேதமடைஞ்சாலும் பரவாயில்ல, எம்பெருமானுக்காக அர்ப்பணிப்பதற்கென்று நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தாமரை புஷ்பம் வாடக்கூடாது, இந்த புஷ்பத்துக்கு சேதம் வரக்கூடாது என்று சொல்லி அந்த தும்பிக்கையினாலே அதை தூக்கி பிடித்து கொண்டான். காலை முதலை இழுக்கிறது, கஜேந்திரன் முதலை இழுக்கிறான். நீர்வாழ் பிராணிக்கும் நிலம் வாழ் பிராணிக்கும் பலப்பரீட்சை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1000 ஆண்டுகள் நடப்பதாக புராணங்கள் சொல்லுது. அந்த 1000 ஆண்டு காலமும் அந்த தாமரை புஷ்பத்துக்கு சேதம் வரக்கூடாதுங்கிறதுல யானைக்கு ரொம்ப அக்கறை. அதனால அந்த பூவை தூக்கி பிடிச்சிச்சு. அதான் கைமா, தும்பிக்கையை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற அந்த யானை. அந்த யானையை கைம்மாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன். கார்முகில் போல் வண்ணன்னா, கார்முகில்னா மழைநீரை சுமந்திருக்கிற மேகம். மழைநீரை சுமந்திருக்கிற மேகமானது பிரதிபலனை எதிர்பாராமல் மழை பெய்வது. மழை எப்போவுமே நான் இன்றைக்கி மழை கொட்டுறேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லி யார்ட்டையும் பேரம் பேசுறதில்லை. அது கடமையை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கு. வெப்பம் தணிவிக்கிறது. வெயில் காலத்தில் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், திறந்த வெளியில் உட்காந்துருக்கிற போது எவ்வளோ வேர்க்கு. அப்படி குளிர்ச்சியை தந்து உலக வெப்பத்தை போக்கக்கூடிய மேகம் போன்றவன் பிரதிபலனை எதிர்பாராமல் பூவுலகத்துக்கு அருள் செய்கின்றவன் அவன். கார்முகில் போல் வண்ணன் கண்ணன், இந்த உலகத்துக்கு கண்ணாய் இருப்பவன். சக்ஷுகு என்று வேதம் அவனை அழைக்கிறது. சில பேர் கிருஷ்ணன்கிற சொல்லு தான் கண்ணன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அமைதி இல்லைங்கள. ஆனால் அவனுக்கு கண்ணுன்னு ஒரு பேர் உண்டு, சக்ஷுகு. இந்த உலகத்தின் கண்ணாய் இருக்கிறவன் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணா, எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். அந்த கண்ணனுடைய கஜேந்திரனுக்கு அருள் செய்த கருணையை சொல்லி என்ன பண்ணணுமா, எழுந்தும் பறந்தும் அப்படிங்கிறார். உட்காந்த இடத்துலையே இல்லாமல் எழுந்து குதிச்சு பாடி துள்ளி அவன் கருணையை பாடாதவர்கள் எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமம் என் சொல்லி. அவங்களால என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில்? கஜேந்திரனுக்கு அருள் செய்த அந்த கண்ணனுடைய உத்தம குணத்தை நினைத்து மனம் நெகிழ்ந்து அதை பாட்டா பாடாமல் சும்மா சிலையாட்டம் உட்காந்துருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் இருந்தேன்னு இல்லாட்டி என்ன? பகவானுடைய அந்த தன்மை, வாத்சல்யம், பக்த வாத்சல்யத்தை சொல்கிறேன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அந்த இறுதி பகுதி வரும்போது உத்தாரணக பரியவஸ்திதா என்கிற ஸ்லோகத்திலே, பரியவஸ்திதா அப்படிங்கிறதுக்கு பராசரப்பட்டர் வியாக்கியானம் எழுதுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, முதலையை வெட்டிட்டு பெருமாள் என்ன பண்ணினாரா, அந்த யானையை சுற்றி சுற்றி வந்து தடவி பார்த்தாராம், எங்கெங்கே காயம் இருக்குது. தன் திருக்கரங்களாலே தடவி கொடுத்து புண்களை எல்லாம் ஆற்றினான். 1000 வருஷம் கழிச்சு இப்போ கூப்பிடுறிய ஆதி மூலமேன்னு ஆரம்பத்திலேயே கூப்பிட்டுருக்கலாம். இவ்வளவு காயம் தேவையா என்று அவருக்கு வருத்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் கூட்டா தான் வரணுமா அப்படின்னு. வரலாம், கூப்பிடாமலே வரலாம். ஆனால் அங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஒரு சின்ன தோஷம் இருக்குது. கஜேந்திரன் தன் பலத்தை நம்பினான். சொப்ரவிருத்தி, நம்ம பிழைச்சி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்ன முதல்ல தானே இழுத்தா வந்துட போகிறது அப்படின்னு. நான் யானை இல்லையா,
அந்த முயற்சியிலே அவன் ஈடுபட்டிருந்தான். பெருமாள் பார்த்தார், தன்பலத்தை நம்புகிறவனை அவன் கூப்பிடாமலே நான் போய் இன்றைக்கி நான் காப்பாற்றினா நாளை பின்ன எல்லாரும் அதே மாதிரி என்னையும் காப்பாற்றினா என்னன்னு கேட்பேன். அங்கே பிரபத்தி சாஸ்திரம் அடிபட்டு போகும். சரணாகதி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி தோல்வி அடைந்தவனுடைய தொழில் அல்ல. சரணாகதி என்பது ஆன்ம சாதனை. அது ஒரு உயர்நிலையில் இருக்கிறவன் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மோட்ச சாதனம். சேலைக்காக ஒரு பொம்பளை கத்தினா, சங்க சக்கர கதாபானே துவாரகாவாசின், வியாசம் பாரதத்தில் படித்து பாருங்க. அவளுக்கு முன்னும் பின்னும் அந்த மாதிரி சேலை கேட்ட பொண்ணும் இல்லை, சேலை வந்து நன்மை அடைஞ்ச பொண்ணும் இல்லை. திரௌபதியை தவிர எந்த புராணத்திலையும் எந்த இதிகாசத்திலையும் இன்னும் ஒரு திரௌபதியை காட்ட முடியுமா? அவள் ஒருத்தி தான். அவ்வளவு விசுவாசம் வேறு யாருக்கும் வரல, நம்பிக்கை வரல. அது எப்போ வந்தது? தன் இருகரங்கள் விட்டு அவனையே எண்ணினாள். பாரதியார் சொல்றார், உள்ஜோதியுள் கலந்தாள், சென்னி மேல் இருகரம் குவித்தாள். அப்பதான் சேலை வந்தது. அதான் சரணாகதி. சேலைக்காக சரணாகதி செய்த ஒரு திரௌபதி, உயிருக்காக சரணாகதி செய்த ஒரு காக்காசுரன், இப்படி எதுக்காகவோ சரணாகதி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சரணாகதி என்பது அவனை நம்பியிருத்தல், அவன் அருளாலே நாம் காக்கப்படுவோம் என்று ஞாச வித்தை, அதாவது தன் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தல். அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட். அது எல்லாருக்கும் வராது. அந்த ஸ்டாண்டர்ட் வராததுனால தான் கஜேந்திரனை பெருமாள் காக்கவில்லை. 1000 ஆண்டு விட்டுட்டான். கடைசியில் ஆதி மூலமே என்று அதை அழைத்தது. சரி, இப்போது 10% சரணாகதி ஆகிப்போச்சு, நம்ம போகணுன்ட்டு வந்தான். அது கூவியதும் உயிருக்காக இல்லை, நான் சாக போகிறேன், இந்த பூவை வாங்கிக்கோ, உயிர் போகிறதுக்கு முன்னால் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு உயர விடுறேன்னு கூப்பிட்டது. இது இவ்வளோ தூரம் நினைக்கிற போது பகவான் என்ன நினைக்கிறான்? இந்த முதலையை வெட்டினா பத்தாது, அது புண்ணையெல்லாம் ஆற்றணும் என்று அதனுடைய சரீரத்தை பரியவசித்தாக சுற்றி சுற்றி வந்து தொட்டு தடவி குணப்படுத்தி அதற்கு நற்கதி அளித்தான் என்று பார்க்க. இந்த விஷயம் எவ்வளவு ஒரு நல்ல பக்தவாத்சல்யம் உள்ள ஒரு பரமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். இதை நினச்சா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலையா? நெஞ்சு உருகலையா? கருங்கல் மாதிரி உட்காந்து கேட்குறீங்களா? நீங்கள் மனுஷ லட்சணமே உங்களுக்கு இல்லையே என்று நம்மாழ்வார் வருத்தப்படுறார். பகவானுடைய நல்ல குணங்களை நினைக்கும்போது, பேசும்போது பாட்டு வரணும். பாட்டு எப்போ வரும்? மகிழ்ச்சி உணர்ச்சி அதிகமாகிற போது பாட்டு வரும்.